Hello friends, welcome to Masha Designs. இந்த வீடியோல அன்னப்பறவை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை பார்க்க போறோம். இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த சாந்தி அக்காவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாந்தி from Delhi. அவங்க தான் இந்த அன்னப்பறவை செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. இது அவங்களோட இமேஜ் தான். அன்னப்பறவை எப்படி போடுறங்கறத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன் உங்களுக்கு. புரிஞ்சதுனா நீங்க ட்ரை பண்ணி போட்டுருங்க. புரியாதவங்க வீடியோஸ் பார்த்து போடுங்க. இதுக்கு 14 வயர் எடுத்துர்க்கேன். சின்ன பேஸ் எடுத்துர்க்கேன். நீங்க கொஞ்சம் பெரிய வளையல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேட் கொஞ்சம் பெருசா கிடைக்கும். நான் சின்னதா வளையம் எடுத்ததனால இந்த ரவுண்ட் சின்னதா இருக்குறதனால எனக்கு சின்ன சைஸ்ல கிடைச்சிருக்கு. அதேபோல இது ரொம்ப இப்படி கீழ ஒட்டனாப்ல தான் இருக்கு. சோ நீங்க பேஸ் கொஞ்சம் அகலமா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பேஸாவும் எடுத்துக்கோங்க. வளையல் பெரிய வளையலா எடுத்துட்டீங்கன்னா பெரிய வளையல் இல்லனா ஸ்டவ் பர்னர் இருக்கு பாத்தீங்களா? அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அத வேணா யூஸ் பண்ணி பாருங்க. 14 வயர் எடுத்துர்க்கேன். இதில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது 14 வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். 6 அடியில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம 3 நாட் இங்கே வளர்த்துக்கணும். நம்ம ரவுண்டாக வளர்க்குறோம் பார்த்திங்களா, அது 3 நாட் வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுத்து பகுதிக்கு இங்கே திருப்புறோம். கழுத்து பகுதி திருப்பும்போது 1 2 இதே போல் நமக்கு 3 பென்டகன் ஷேப்பில் கிடைக்கும். இல்லை இது வந்து ஆக்டகன் ஷேப்பில் வரும். இது வந்து 8 ஃப்ளார்ஸ் வரும். பென்டகன் வராது, ஆக்டகன் ஷேப்பில் வரும். இது இந்த ரெண்டும் பென்டகன் நமக்கு 5 தான் கிடைக்கும், அது கிடைக்காது இதில். அதே போல் இங்கே நமக்கு நிறைய கார்னர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்தா தான் நல்லா தெளிவாக போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது சொல்கிறத விட நீங்கள் வீடியோ பார்த்து போடுறது நல்லது. இங்கே உள்ள நம்ம டியூப் வச்சு போடுவோம் பார்த்தீங்கன்னா, டியூபுக்கு பதிலாக இந்த நாட் சொல்லி கொடுத்துருக்காங்க சாந்தி அக்கா. சாந்தி ஃப்ரம் டெல்லி. அவங்க இந்த மெத்தடில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் அவங்க இதே போல் தான் 2 நாட்டாக போட்டு அதுக்கடுத்து அதை அப்படியே இந்த சைடும் அந்த சைடுமா நம்ம ரெக்கையாக விரித்து கொண்டு வந்திருக்கோம். இந்த விங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே நமக்கு சின்னதாக தான் வால் பகுதி, டெயில் பகுதி பார்த்தீங்கன்னா 3 2 1 ஒரு சின்ன டெயிலாக தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம இந்த ரெக்கையிலேருந்து வரக்கூடிய வயர்ஸை வச்சு தான் அப்படியே நம்ம விரித்து இங்கே வர கொண்டு வந்திருக்கோம். கூடுதலாக நம்ம வேணும்னாலும் போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் ஸ்கொயர் டைப்பில் நிப்பாட்டிட்டேன் பாருங்கள். 1 2 3 4 அதே போல் 1 2 3 4 இங்கேயும் இப்படி வரும். உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் டைப்பில் தான் இருக்கும். சின்னதாக இருக்கட்டுமேன்ட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சாந்தி அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இதில் இன்னும் ஒரு வயர் சேர்த்து நீங்கள் கூடுதலாக இன்னும் ஒரு 3 நாட் போடுங்க, நல்லா நீளமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இது போதுங்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் பெரிய பேஸில் பெரிய வளையல் வச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அப்படி போடும்போது வேணால் இதோட கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவோட எண்டிங்கில் சொல்லியிருப்பேன், 5th வீடியோவில் சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டாக இதில் கூடுதலாக சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 5 வீடியோவும் பாருங்கள். 5 வீடியோவும் பார்த்துட்டு 5 வீடியோஸ் இருக்குது, பார்ட் 5 வரை இருக்குது. அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. தெரிஞ்சவங்க போட ஆரம்பிச்சிடலாம், விறுவிறுன்னு போட்டுருங்க. இந்த கழுத்து பகுதி மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தா தான் போட முடியும்னு நினைக்கிறேன். இது மல்லிப்பூ நாட் போட்டு சின்னதாக வாய்ப்பகுதியில் சொருகி விட்டுருக்கோம். இதே போல் அன்னப்பறவையில் 3 மாடல்ஸ் இருக்குது. கடலூர்லேருந்து குமாரி மேம் சொல்லி கொடுத்த ஒரு மாடல், அடுத்து ரமணி மேம் சொல்லி கொடுத்த ஒரு மாடல், 2 மாடல் இருக்குது. அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் போட ஆரம்பிக்கல. அது போட்டு பார்த்தா எனக்கு சரியாக வரலை. ஸோ மறுபடியும் ஒருக்கா ட்ரை பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த மாடல் ஈஸியாக வந்ததுனால விறுவிறுன்னு இதை போட்டு முடிச்சிட்டேன். இதுவுமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அதாவது எப்படி சொல்கிறது, இதை எனக்கு புரிய வைக்கிறதுக்குலாம் அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. புரிஞ்சு எடுத்து போட்டு முடிச்சாச்சு. போட்டதுக்கப்புறம் ஈஸியாக தெரியுது. சரி இவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு தோணுது. நான் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு தான் போட கஷ்டமாக இருந்தது, உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி போட்டு பார்த்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் அனுப்பி வைக்கலாம். 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். பேஸ் மட்டும் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கோங்க. இந்த ஹைட் உங்களுக்கு வேணும்னா நான் இதில் 3 நாட் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைட் கிடைக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த 5 பார்ட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு என்ன ஐடியா கிடைக்கிறதோ அதை வச்சு நீங்கள் போடலாம். இதை பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்டாக தோணுதோ அதெல்லாமே நீங்கள் அந்த 5 பார்ட்லேயும் உங்களுக்கு எதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்டாக தோணுதோ அதெல்லாம் நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை இதில் 3 நாட் போட்டுக்கிறத நம்ம கூட இன்னும் 2 லைன் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை போல் இங்கே நம்ம வால் பகுதியில் கொஞ்சம் இன்னும் 2 லைன் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பேஸும் நம்ம மாற்றினா நல்லாயிருக்கும். இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு ஒன்று தான். இதே மெத்தட் தான். இங்கே வயர் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கூடுதலாக 2 லைன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் டு சாந்தி அக்கா ஃப்ரம் டெல்லி.
நீங்கள் போட்டிருந்தா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். 9445266602 9445266602. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. 5 வீடியோஸும் பார்ட் 5 வரை போட்டிருக்கேன். அந்த 5 வீடியோஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போடுறதுங்கிற வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மாஷா டிசைன்ஸ் இந்த சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி டேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு என்னென்ன வீடியோஸோட லிங்க் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், நிறைய வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம பேஸ்கெட் மாடல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா அதுக்குள்ள லிங்க் எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவும் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் போய் நமக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வயர்குடை ஃப்ளவர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுவோம். இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் நான் 10 வீடியோஸ் வச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.